மேலே உட்காருப்பா. இங்கே பக்கமாக உட்காந்து, இங்கே உட்காந்துங்க. அப்பா அங்கே வந்தால் நாங்கள் உட்கார. விஜயகுமார், இதான் அந்த சேர் அங்கே இருக்குது. இன்னும் அந்த 2-3 சேர் இருக்குது, எடுத்து போட்டுக்கலாம். நாம் இருங்க, ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். முக்தி என்பதை பற்றி இப்போ யோசனை பண்ணுவோமா? நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். முக்தின்னா மோட்சம், வீடு பேறு, விடுதலை, பேரின்ப நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, இறைவனோடு கலத்தல் அப்படின்லாம் நிறைய நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் அர்த்தம். இந்த முக்தி, வீடு பேறு யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா மனிதர்களுக்கு தான். மனிதர்களுக்கு எதுக்கு வீடு பேர் வேணும், முக்தி வேணும்? எதிலிருந்து விடுதலை வேணும்? இது ஒரு கேள்வி. வீடு பேருங்கிறது விடுதலை, முக்தின்னா எதுலேருந்து விடுதலை அப்படின்னு கேட்குறாங்க. சிறைச்சாலை இருக்கவங்கள கேட்ட எதுலேருந்து விடுதலை, எனக்கு சிறைச்சாலைலேருந்து விடுதலை என்றான். அவனுக்கு அந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ளே இருக்கிறான், அதை விட்டு உலகத்தில் வாழணுங்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை, அவனுக்கு இருக்கிற இடத்த தான் மாற்றுறோம். இப்போ வெளி உலகத்தில் இருந்தோம்னா அது சுதந்திரம். அது கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டோம்னா அவனுக்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடியது பந்தம் அல்லது விடுதலைக்கு எதிர்மறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எல்லாரும் விரும்புவது விடுதலையை. எதிலிருந்து விடுதலைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிறைச்சாளர்கிட்ட கேட்டோம்னா எனக்கு இந்த இடத்துலேருந்து காம்பவுண்ட் வால்குள்ளே எனக்கு விடுதலை வேணும், இதுக்குள்ளே நான் வெளியே உலகத்தில் என் விருப்பம் போல் வாழலாம், இங்கே என் விருப்பம் போல் வாழ முடியல. நான் நிறைய பேர்கிட்ட அன்பு காட்டணும், இங்கே எனக்கு அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லை. என் மீது அன்பு காட்ட மாட்டாங்கிறாங்க, நானும் அன்பு காட்டவும் எனக்கு ஆள் இல்லை. இப்போ மனிதனுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும்னா விடுதலைன்னா என்ன கிடைக்கிது அவனுக்கு? அந்த சிறையில் கொண்டு கேட்டோம்னாக்கா எனக்கு எல்லாமே கிடைக்குதுங்க. உணவு கிடைக்குது, உடை கிடைக்குது, உறையுள்னு சொல்லக்கூடிய இருப்பிடம் கிடைக்குது. என்ன கிடைக்கல அப்படின்னா எனக்கு அன்பு காட்டுவதற்கு ஆள் வேணும், என் மீது அன்பு காட்டவும் ஆட்கள் வேணும். இது எனக்கு இல்லை. இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா என் இஷ்டம் போல் நான் சாப்பிடணும், என் இஷ்டம் போன நேரத்தில் தூங்கணும், என் விருப்பம் போன ஒரு உடையை உடுத்தணும். இந்த கட்டுப்பாடு எனக்கு ஒரு பந்தமாக இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்லலாம். இப்போ எல்லா மனிதனும் விடுதலை அப்படிங்கிறது என்னென்னா 2 விஷயத்தில் பார்க்கணும். சுதந்திரமான வாழ்க்கை முறை, அன்பு காட்டவும் அன்பு பெறவும் உறவுகள் வேணும். இது தானுங்க எல்லாருமே விரும்புகிறாங்க. சரி, சிறைச்சாலை இருக்கவனுக்கு தான் இந்த பந்தங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வெளியெல்லாம் இருக்கிறோமில்ல, நமக்கு அதுக்கு அப்போ நமக்கு அவனை விட அதிகமான இன்பமும் அதிகமான ஒரு வாய்ப்பும் இருக்குதா? சிறைச்சாலைவனுக்கு சாப்பாட்டில் வாய்ப்பு இல்லை, ட்ரெஸ்ஸில் வாய்ப்பு கிடையாது. அப்புறம் தூங்குறதுக்கு எப்படிப்பட்ட இடம்னோ, எப்படி கிழக்க படுக்கலாமா, வடக்க படுக்கலாமா, கிரவுண்டில் படுக்கலாமா, மரத்துக்கீழே படுக்கலாமா, எந்த வாய்ப்பும் இல்லை. வாய்ப்புகள் நீக்கப்பட்ட நிலையில் அவன் வாழறான். அதே மாதிரி அன்பு காட்டுவதற்கும் வாய்ப்பு இல்லை, அன்பை கொடுப்பதற்கும் யாரும் இல்லை, தரவும் பெறவும் அவனுக்கு வாய்ப்பில்லாத நிலையில் வாழறான். இப்போ வாய்ப்பில்லாத நிலையை பந்தங்கிறோம் இல்லையா?
உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னா பந்தம் தான். இப்போ மிருகங்களுக்கு எந்த வாய்ப்பும் இருக்குதா? ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? காக்காவுக்கு என்ன சாப்பிடுமோ அதான் சாப்பிடணும், எறும்பு என்ன சாப்பிடுமோ அதான் சாப்பிடணும். ஏதாவது சாய்ஸ் இருக்குதா? இல்லை. பசு வந்து என்ன புல்லோ அது வைக்கோலோ அல்லது புண்ணாக்கியோ ஏதோ போட்டு நம்ம சாப்பிட சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க, கொஞ்சம் சப்பரை போடுங்க, கொஞ்சம் சூடாக கொடுங்க, இலையில கொடுங்க, இந்த பாத்திரத்தில் கொடுங்க, அது கேட்குதா? அந்த வாய்ப்பே இல்லை. இப்போ வாய்ப்புகள் தானே நமக்கு விடுதலைங்கிறோம், வாய்ப்பு இல்லாத நிலை தானே நமக்கு பந்தங்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் என்ன தேடுறாங்க? வாய்ப்புகள். தன் இஷ்டம் போல் வாழ்வதற்கான ஒரு சுதந்திரத்தை கேட்குறாங்க. அப்போது வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதுன்னா அது சிறைங்கிறோம். மிருகங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதுனால அதை விலங்குங்கிறோம். விலங்குனால கையில் பூட்டப்பட்டோன்னு அர்த்தம். அப்போ மிருகங்களுக்கு விலங்குன்னு பேர் வச்சது நியாயமாக தான் இருக்குது. எப்போ வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதனால் தர்மமாவோ அதர்மமாவோ செய்வதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுது இல்லை? நாய்க்கு தர்மம் செய்யறது வாய்ப்பு இருக்குதா? அதர்மம் செய்கிற வாய்ப்பு இருக்குதா? அப்போ அங்கே வந்து தர்ம அதர்மங்கிற கேள்வியே கிடையாது. இப்போ நாயினோட வாழ்க்கை கட்டுப்பாடோடு அதனுடைய உடம்போடு கட்டப்பட்டிருக்கிறதுனால அது கிட்டத்தட்ட எந்திரம் தான். எந்திரங்கள் கொலை செய்தால் யாரும் எந்திரத்துக்கு தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ கொடுக்கறதில்ல. எந்திரத்தினால கொண்டுடுச்சு. துப்பாக்கிங்கிறது எந்திரம், அது கொண்டுடுச்சு. ஆனால் துப்பாக்கி யாரும் தண்டிக்கிறது இல்லை, கீழே போட்டு அதை உடைங்க அப்படின்லாம் சொல்கிறதில்ல. அது முக்கியமான எவிடன்ஸாக தான் எடுத்துக்கிறான். அது கையில் பின்னாடி இருந்தவனை தான் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ விலங்குகள் வந்து கர்த்தாவாகவோ போக்தாவாகவோ இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. கர்த்தாவாக நிச்சயமாக இல்லை, ஆனால் போக்தாவாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த போக்திருத்துவத்தில் எப்படிப்பட்ட வாய்ப்பு? கட்டுப்பாடான இவ்வளோ தான் உனக்கு அப்படின்னு. ஆயுள் இவ்வளோ, உன்னுடைய புலன்கள் இவ்வளோ தான் வேலை செய்யும், மூக்கால் இவ்வளோ தான் நுகர முடியும், கண்ணால் இவ்வளோ தான் பார்க்க முடியும், நம்ம பார்க்குற மாதிரி அதெல்லாம் பார்க்க முடியாது, அப்புறம் ரசிக்க முடியாது இந்த உலகத்தெல்லாம். இப்படிப்பட்ட நிலையை வந்து நம்ம விலங்கு தன்மைங்கிறோம், அது பந்தங்கிறோம். நமக்கு வந்து மோட்சம் பந்தம் இருந்தால் தானே மோட்சம். இப்போ சிறைச்சாலை இருக்கவனுக்கு பந்தம் இருக்கிறதால மோட்சம் கேட்குறான். இப்போ நாம் ஏன் மோட்சம் கேட்குறோம்? நம்ம சிறையில் இல்லையே, எல்லாரும் பந்தத்தில் இருக்கிறோம். அது என்ன பந்தம்? அதுக்கு என்ன மோட்சத்துக்கு என்ன தீர்வு? இப்போ அவனுக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம், இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி உன்னுடைய தண்டனை காலம் முடிகிறது அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த டேட்டில் இந்த நேரத்தில் நம்மளை வெளியே விட்டுருவாங்க. எப்படிப்பட்டது இந்த விடுதலைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு வேண்டியதான் அவன் செய்கிறான். சில சமயம் அவனுடைய நல்லொழுக்கத்தினால ஒரு 10 நாள் முன்னாடியே கூட விட்டுடுவாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாம் தான் சிறையில் இல்லையே, நமக்கு எதுக்கு வீடு பேர் விடுதலை அப்படின்னா நாமளும் சிறையில் தான் இருக்கிறோம். எந்த சிலையில் இருக்கிறோம் அப்படி அதை கண்டுபிடிக்கணும். எதில் சுதந்திரம் கேட்குறீங்க? அவன் சுதந்திரம் கிளியராக தெரியுது, சிறைச்சாலை விட்டு வெளியே. இப்போ நம்மளுடைய சுதந்திரம் என்னன்னு நமக்கு தெரியுதா? அது நல்லா தெரிஞ்சதுன்னா அதுக்கு வேண்டிய சாதனத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சிறையில் இருக்கணும் சாதனம் என்ன? அந்த பூட்டு திறக்கிறது, அவனை கொண்டு போய் வெளியே விடுறது, அவ்வளோதானே. அதுக்கு வந்து சாவி எப்போ போடுவாங்க, அவனை பூட்டு எப்போ விடுவாங்க, எப்போ லெட்ஜரில் சைன் பண்ண போகிறான், அதெல்லாம் வந்து நமக்கு தெரியுது. அது தெரியறதுனால அதுக்கு உண்டான சாதனமும் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. சில பேர் சிறையில் இருக்கிறாங்க, சாதனை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? வெளியே இருக்கிற ஆளை கொடுத்து லாயரை வச்சு பயன்படுத்தி, சில பொருளாதாரம் பலம் இருக்கவங்க, அரசியல் பலம் இருக்கவங்க அதை சீக்கிரமே அதை செய்து தண்டனையிலேருந்து வெளியே வந்துடுறாங்கல்ல. அப்போது அவனுக்கு விடுதலை எப்படி கிடையாது? சாதனத்தை தெரிஞ்சதுனால தானே. அவனுக்கு நல்லா தெரிந்தது, சாதனம் தெரியாதவன் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறான். பந்தம் எப்படிப்பட்டது, விடுதலை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சால் சாதனம் கண்டுபிடிக்கலாம். நம்முடைய பந்தம் எப்படிப்பட்டது, நம்முடைய விடுதலை எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். விடுதலை என்னன்னு பார்ப்போம். விடுதலை என்பது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சோகம் நீங்குதல், துயரம் நீங்குதல். அதுதான் எனக்கு வந்து முதல் பந்தமாக தெரியுதே தவிர, எனக்கு இருக்கிற இடமோ பொருளாதாரமோ எனக்கு கொடுப்பட்ட உடம்போ எனக்கு பிரச்சனை இல்லை.
என்னுடைய மனசில் இருக்க சோகம் போனால் போதும். ஒருவேளை பணத்தினால சோகம் போகும்னா இங்கே பணக்காரங்களாம் சோகம் இல்லாதவளாக இருக்கணும். அழகான உடம்புனால நமக்கு சோகம் போகும்னா மிக உலக அழகர்களும் நடிகர்கள் எல்லாமே சோகம் இல்லாமல் இருக்கணும். இப்போ சோகம் நீக்குவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. சோகம் தான் பந்தம், ஆனந்தம் தான் முக்தி. இது ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இப்போ சோகம் நீக்கிறதுக்கும் ஆனந்தம் பெறுவதற்கும் என்ன சாதனம்? இப்போ சோகம் எங்கே வந்தது, அது இருக்கும் இடம் என்ன, அதனுடைய ரூட் காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல வேர் எங்கே இருக்குது, காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அப்போது சாதனத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சொல்லுங்கள், மனிதனுடைய துயரங்களுக்கு, துக்கங்களுக்கு, துன்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மனதில் இருக்கின்ற ஒரு நிறைவின்மை, மனதினுடைய நிறைவின்மை. விடுதலைங்கிறது என்னன்னா மன நிறைவு, இவ்வளோதாங்க. மன நிறைவின்மை பந்தம், மன நிறைவு மோட்சம். செத்த பிறகு இல்லை, வாழும் பொழுது. நீ மன நிறைவின்மை செத்திட்டுனா செத்த பிறகு மோட்சம் கொடுக்குற மன நிறைவு எப்படி வரும்? இப்போ சாவு தான் மன நிறைவுன்னா எல்லாமே இப்போ செத்துருவாங்க. மன நிறைவு வாழும்போது கிடைச்சாதான் அது மோட்சம். செத்த பிறகு கிடைக்கிறது மோட்சம் இல்லை. நிறைய பேர் இறந்த பிறகு மோட்சகதி அடைந்தார்கள், முக்தி அடைந்தார்கள்னு அறியாமையில் சொல்கிறாங்க. மோட்சம்னா என்னன்னு தெரியாமல் சொல்கிறாங்க. பந்தம் என்பது சோகம், மனத்துயரம். அந்த சோகத்துக்கும் துயரத்துக்கும் என்ன காரணம்னா மனதில் இருக்கின்ற ஒரு குறை. அந்த மனக்குறை எப்படிப்பட்டதுன்னு யாராலும் விளக்க முடியலைங்க. எல்லாருக்கும் ஒரு மனசில் நிறைவின்மை இருக்குது. நிறைவு அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நிறைவுங்கிறது 3 இடத்துல இருக்கலாம். இதுவும் நல்லா கரெக்டாக தெரிஞ்சோம். நிறைவுன்னா எதில் நிறைவுன்னு கேட்கடாக்கா இது கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லணும். காலத்தால் நிறைவு, இடத்தால் நிறைவு, குணத்தால் நிறைவு, இல்லை பொருளால் நிறைவு. இந்த மூன்று தான் ஒரு வரம்பு கொடுக்குது. எந்த நிறைவாக இருந்தாலும் காலத்தால் ஒரு வரம்பு இருக்கலாம். நிறைஞ்சிருக்குங்க 10 நாளைக்கு இருக்கும், அப்புறம் குறைஞ்சிடுவாங்கிறாங்க. நிறைஞ்சிருக்குதுங்க அந்த இடத்துல மட்டும்தாங்க, இங்கெல்லாம் இல்லைங்க, கோயம்புத்தூரில் மட்டும் தான் நிறைவாக இருக்குது, மற்ற ஊர்லாம் மழை வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இடத்தாலும் நிறைவின்மை இருக்கலாம், நிறைவு இருக்கலாம், இரண்டும் இருக்கலாம். அல்லது பொருளாலும் இருக்கலாம். 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு சில பேருக்கு நிறைவாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்போ 3 விதமான நிறைவின்மையை நம்ம பார்க்குறோம். இப்போ 3ஐயும் நிறைக்க வேண்டியிருக்குது. காலத்தால் நிறைக்கணும், இடத்தால் நிறைக்கணும், குணத்தால் நிறைக்கணும். இப்போ இந்த 3ஐயும் நம்ம எப்படி நிறைக்கிறது? மனத்தில் பற்றாக்குறை அல்லது குறைவு இருக்கிறதுன்னா அவனுக்கு என்ன, காலத்தால் என்ன குறைவு மனசில்? ஒருத்தனுக்கு மனசில் ஒரு குறைவு இருக்குதுங்க, அது காலத்தால் ஏற்பட்ட குறைன்னா நான் எத்தனை காலம் இருப்பேன், நான் மட்டும் இல்லை என் குழந்தை எத்தனை காலம் உயிர் வாழும், என் பொருள் எத்தனை காலம் இருக்கும் பத்திரமா, எனக்கு எத்தனை காலத்துக்கு அப்புறம் இந்த மெச்சூரிட்டி ஆகி இந்த காசு எனக்கு சேரும். எல்லா மன நிறைவு காலத்தை சார்ந்து இருக்குது. காலத்தை சார்ந்த ஒரு மன நிறைவு. சில பேருக்கு மன நிறைவு இருக்கும், அதை சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? இப்போ தான் மனசு நிறைஞ்சிருக்கிறாரு. இது சொன்னால் என்ன ஆகும்? பாவம் மனுஷனுக்கு கவலை வந்துடுங்க. அப்போது அவன் கவலைப்படுறானா படலையோங்கிறது மற்றவங்க சொல்கிற தகவலில் இருக்குது. எவ்வளோ நேரம் இருக்குது? காலத்தால் ஒரு மன நிறைவின்மையை நாம் உணர்கிறோம். அந்த நிறைவும் கூட காலத்தால் வரம்பு கட்டப்பட்டதாக இருக்குது. ஒரு நிறைவு நம்ம அடைஞ்சிட்டோம்னா, ஒருத்தருக்கு அவர் விரும்பி ஒரு ஏசியை ஃபிட் பண்ணிட்டார். அதை பக்கத்து வீட்டிலலாம் சொல்லி பெருமைப்படணும், ஒரு நிறைவாகி போச்சு. ஆனால் அங்கே போகும்போது நாங்கள் நேற்றே வாங்கி மாட்டிட்டோம் எங்கள் வீட்டில் என்ன அப்படி சொன்னார்னா, இவர் நிறைவு எவ்வளோ காலம் இருக்கும்? அடுத்த நிமிஷமே போயிடுச்சு இல்லையா? சைக்கிள் வாங்கும்போது கூட நம்ம வாங்கின சைக்கிள் மாதிரி அவன் வாங்கியிருக்கிறான் ஸ்கூலில். இப்போ நான் வச்சுருக்கிற பேட் மாதிரி அவங்ககிட்ட பேட் இருக்குதுன்னா, நிறைவின்மை காலத்தால் அழியுது, காலத்தால் அளவிடப்படுது.
இடத்தாலையும் அப்படி தான். சில பேருக்கு சில இடத்துல நிறைவு இருக்கும். ஆஃபீஸில் இருந்தால் மன நிறைவாக இருந்தேன் சார், வீட்டுக்கு போன உடனே எல்லாம் மாறிப்போச்சு. சில பேருக்கு வீட்டில் நல்லா இருக்கும், ஸ்கூலுக்கு போன உடனே கஷ்டமாயிடும். அதனால் யாருக்கு ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான் பையன். கணக்கு எழுதுல அந்த வெளியே நிற்க வைக்கிறாங்க, மார்க் போட மாட்டேங்கிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு. மன நிறைவன்மை தருகின்ற சோகம். மன நிறைவை எப்படிப்பட்டதாகுன்னா, காலம், இடம், குணம், பொருள், இந்த 3 ஆளும் இருக்குது. காலத்தால் நம்ம நிறைவின்மையை அனுபவிக்கிறோம், இடத்தால் நிறைவின்மையை அனுபவிக்கிறோம், பொருளால் நிறைவின்மையை அனுபவிக்கிறோம். பொருளாளர்னா என்னென்ன பொருள் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைவின்மை இருக்கும். என்ன சார் உங்களுக்கு பொருள்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு வாடகை வீடு இந்த தெருவில் வேணும், அந்த இடத்துல வேணும் அப்படின்னு இடத்தாலேயும் பொருளாலையும் காலத்தாலேயும் ஒரு நிறைவின்மையை அனுபவிக்கிறாங்க. சரி, இதனால் சோகங்க. அவருக்கு தீர்வு என்னங்க? மன நிறைவு தானே. இப்போ மன நிறைவு கொடுக்கணுன்னா காலத்தால் வர எல்லா நிறைவின்மையும் நீக்கணும், இடத்தால் வர நிறைவின்மையும் நீக்கணும், பொருளால் நிறைவுனா அது சொல்லவே வேண்டியதில்லை. பொருள்னால் அது உலகம், உறவு, சுற்றார், உறவினர் எல்லாத்தையும் சேர்ந்து தான், அனைத்தும் சேர்ந்து தான் நம்ம நிறைவின்மைங்கிறோம். கடைசியாக வந்துட்டோம். நிறைவின்மை பந்தம், மன நிறைவு மோட்சம். ரொம்ப சுலபம். இதை எதுக்கு தப்பாக நம்ம பேசி மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் காரணத்தை தெரிஞ்சுக்காம எத்தனை விதமான சாதனங்கள் இப்போ இருக்குது. மோட்சத்துக்கு இப்போ என்னங்க சாதனம் சொல்லுங்கள்? மன நிறைவு தானுங்க சாதனம். இப்போ மன நிறைவு சாதனம் எப்படி? நாம் எப்படி பண்ண மன நிறைவு சாதனம்? என்ன சாதனத்தில் மன நிறைச்சிக்கிறோம்? ஏதோ கர்ம செய்து தான் அறிஞ்சிக்கிறோம். இப்போ அவனுக்கு கல்யாணம் இல்லைங்கிறது தான் ஒரு மனக்குறை. அவனுக்கு என்ன சாதனைங்க மன நிறைவுக்கு? கல்யாணம். அவருக்கு கடன் இருக்குதுங்கிறதுனால ஒரு மனக்குறை. அவருக்கு மன நிறைவு எப்படி வரும்? கடன் அடைக்கிறது தானே வரும். அதனால் நிறைய பேர் மன நிறைவை கர்மங்கிற சாதனத்தின் மூலம் அதை நிரப்ப பார்க்குறாங்க. மன நிறைவின்மை எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இந்த பொருளாதாரத்தில் அவனுக்கு ஒரு உதவி செய்து மாதம் எல்லாருக்கும் உதவித்தொகை அப்படின்னு கொடுத்து மன நிறைவு கொடுத்துட முடியுமா? இப்போ மன நிறைவோடு எல்லா பெண்களும் வாழறாங்களா? 1000 ரூபாய் எவ்வளோ மன நிறைவு கொடுத்ததுங்க? எவ்வளோ நேரம் கொடுக்குங்க? எந்த பொருளால் கொடுக்குங்க? இப்போ கர்மத்தினால் மன நிறைவு அடைக்கிறதுங்கிறது முடியாதுன்னு ஏன் கண்டுபிடிக்க முடியல? அப்போ 2 விதமான சாதனங்கள் தான் நமக்கு தெரியுங்க. ஒன்று கர்ம சாதனம், இன்னொன்று ஞான சாதனம். எல்லா சாதனங்களையும் 2ல் போட்டலாம். ஒன்று அறிவினால் ஒரு பிரச்சனை தீர்ப்பது, இன்னொன்று கர்மத்தால் ஒரு பிரச்சனை தீர்ப்பது. ஒரு பிரச்சனையை செய்து தான் நீக்கணும்னா அதை செய்து தான் நீக்கணும். டயரில் காற்று இல்லை, இப்போ அந்த பிரச்சனை எப்படி சீக்கிறது? அறிவினால் தீர்க்க முடியுமா? முடியாது. நம்ம உட்காந்து பம்பை போட்டு அதில் திரும்பி நல்லா போட்டு அமுக்குனாதான் வரும், நம்ம காற்று போயிடும். அந்த பிரச்சனை அப்படி தீர்ந்தது. ஒரு ஜிக்ஸா பசில் இருக்குது, இல்லை கணக்கில் ஒரு பசில் இருக்குது. அந்த கணக்கை தீர்க்கிறதுக்கு எந்த கர்மம் உதவும்? ஞானம் தானே உதவும். சார் நான் 10 தடவை பம்ப் அடிக்கிறேன் சார், நான் 10 காருக்கு கார் நிரப்புறேன், இந்த பிரச்சனை தீருமா? தீரவே தீராது. ஞானத்தால் ஞான சாதனம் சில பிரச்சனை தீர்க்கும், கர்ம சாதனம் பிரச்சனை தீர்க்கும். சரி, இப்போ மனதில் இருக்கின்ற நிறைவின்மையை கர்ம சாதனத்தில் முடியுமா, ஞான சாதனத்தில் முடியுமான்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்லிட்டீங்க, தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் கர்மம் தானே செய்கிறாங்க. மனக்குறையை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க? கோயிலுக்கு போகிறாங்க, சேத்திரம் போகிறாங்க, குருஜிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் நீ பிராணாயாமம் பண்ணு, சூரிய கிரியா பண்ணு, சிரசாசனம் பண்ணு, சில பேர் பரிகாரம் பண்ணு, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு மனக்குறையை கர்மத்தால் நீக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி கர்மத்தினால் மனக்குறை நீங்குதா? ஏதோ ஒரு குறை நீங்கிருக்கலாம், ஆனால் எல்லா குறையும் அது நீக்குமா?
நீக்காது இல்லையா? அப்போ கர்மத்தினால் மனக்குறையை நீப்பது முடியாது. ஓரளவுக்கு முடியும். அது அபேட்சிகம் அப்படின்னு பேர், சார்புடையது. எது குறித்த மனக்குறையோ அதை மட்டும் நீக்கலாம். ஆனால் எல்லா மனக்குறையும் நீக்காது. இப்போ மனதில் இருக்க மனக்குறைகளினுடைய எண்ணிக்கையே கிடையாது. அப்புறம் இன்றைக்கி இருக்கிற மனக்குறை நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும். நாளைக்கு இந்த மனக்குறையை நீக்கிறதுக்கு வந்தீங்கன்னா அது அன்றைக்கி நேற்றே முடிஞ்சு போச்சு, இப்போ கொடுத்து என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீபாவளியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ பட்டாசு சரிங்களே அப்படின்னு பையன் கேட்பான். இப்போ போய் வெடிச்சானே வேடிக்கை பார்ப்பாங்க எல்லோரும். இது என்ன பைத்தியமாக? தீபாவளி அன்னைக்கு கொடுத்துருக்கணும், முன்னாடியே கொடுத்துருக்கணும். மனக்குறையை கர்மத்தால் நீக்க முடியாதுன்னு எவன் கண்டுபிடிக்கிறானோ அவன் ஒரு வைராக்கியத்துக்கு வரான். என்ன வைராகம்? இந்த கர்மம் செய்து பணத்தை ஈட்டி பொருளை ஈட்டி இந்த வாழ்நாளை நீட்டிக்கிறதோ இன்பத்தை நீக்கிறதோ முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். அது பேர் தான் விவேகம். அதன் மூலம் அவங்ககிட்ட ஒரு தீர்மானம் வருது பார்த்தீங்களா, ஒரு பற்றின்மை. அது பேர் வைராக்கியம். எதில் வைராக்கியம்? கர்மத்தில் ஒரு வைராக்கியம். நான் இப்போ மனக்குறை நீக்கிறதுக்கு ஒரு பொருளாதாரம் தேடுறான்னு வச்சுங்க. இப்போ மனக்குறை பொருளாதாரம் நீக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே பொருள் மீது அவனுக்கு ஒரு பற்று விட்டு போகுது. உறவுகள் எப்படி தான் சந்தோஷப்படுத்தி வச்சாலும் அவங்க எப்படி மனக்குறையை கொடுத்து தான் போவாங்க. 10 நாள் நல்லா இருப்பாங்க, கடைசி போகும்போது அதான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, முகம் வாடி போயிடும். அப்புறம் அடுத்த வருஷம் வர வரைக்கும் அவங்கள இந்த மனக்குறையோடு தான் இருக்கணும். அவர்களையும் நம்ம எதை கொடுத்தும் நம்ம நிறைவு பண்ணவும் முடியாதுன்னு தெரியுதுங்க. அப்போது கர்மம் என்ற ஒரு சாதனத்தினால் மனக்குறையை நாம் நித்தியமாக நிரந்தரமாக நீக்க முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாததுனால தான் இந்த மனக்குறையை போக்குவதற்காக எண்ணிறந்த சாதனங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறத பார்க்குறோம். சினிமா தியேட்டரு, டிவி சேனல், ரெஸ்டாரண்ட்டு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த என்னென்ன ஒரு ஆடம்பரமான விளையாட்டு திடல்கள், சுற்றுலா தலங்கள், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு சாதனம் இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் சாதனத்துலையும் எண்ணெந்த முறையில் இந்த மனக்குறையை நீக்கிறதுக்கு சொல்கிறாங்க. மாந்திரீகம், தந்திரீகம், இதெல்லாம் நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் டெம்பரரியாக சேஞ்சு கொடுக்கும். அது நிரந்தர சாதனம் ஆகுமா? மனக்குறையை முழுதும் நீக்கி ஒரு மனதை பூரணத்தில் கொண்டு வருமா? முடியவே முடியாது. சரி, இப்போது இந்த மனக்குறைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டான சாதனம் கிடச்சிடும். இவங்க மனக்குறை காரணம் மனசு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாஸ்திரங்கிறது ஒன்று சொல்லுது, டேய் உன்னுடைய மனத்தில் இருக்க குறைக்கு இந்த பற்றாக்குறை மனம், எண்ணடிக்க வச்சு போதாது என்று சொல்கிறது, வேண்டும் வேண்டும்ங்கிற கேட்குற மனசு, இதெல்லாம் மனக்குறை தானே. அப்புறம் சில பேருக்கு மனசில் வேறு விதமான குறைகளெல்லாம் இருக்கும், விதவிதமாக இருக்குது. எங்கேருந்து இது உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா சாஸ்திரம் சொல்லுது அறியாமையிலேருந்து உண்டாகுது. அறியாமைன்னா என்னங்க? அறிவுனால எனக்கு தெரியும், எதை பற்றி அறிவுன்னு கேட்போம். அவர் அறிவாளிங்கன்னா எதை பற்றி அறிவாளின்னு கேட்போம். ஜோதிடத்தில் அவர் அறிவாளி. இவங்க தண்ணி கண்டுபிடிக்கிறதுல அறிவாளி. இன்னொருத்தர் ஜியாகிரஃபி, இன்னொருத்தர் பயாலஜி, இப்படின்னு அறிவாளின்னு நம்ம சொல்கிறோம். இலக்கியத்தில் அவர் அறிவாளின்னு. அறியாமைன்னு சொல்லும்போது அதே கேள்வி வருது, எதை பற்றி அறியாமைன்னு கேட்குது. மனதில் இருக்க நிறைவின்மைக்கு காரணம் அறியாமை அப்படின்னு சொன்னால் எதை பற்றி அறியாமைன்னு மனதில் நிறைவு வருது, உன்னை பற்றி அறியாமை. சாஸ்திரம் சொல்லுது உன்னை பற்றிய அறியாமை. என்னை பற்றி நல்லா தான் தெரியும், எனக்கு அறியாமைலாம் ஒன்றும் கிடையாதுங்களே, ஐ நோ வெரி வெல், என்னை பற்றி நல்லாவே தெரியும். இல்லை, நீ யார் என்பதில் உனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. எனக்கு ஒரு குழப்பம் இல்லை சார். அப்புறம் அவங்களுக்கு பஞ்சகோஷ விவேகன்ற முறையில் நிச்சயமாக 5 இடத்துல குழம்புறீங்க. ஒரு இடத்துல உடம்பை நானுங்கிறீங்க, சில சமயத்தில் எனதுங்கிறீங்க. ஒரு சமயத்தில் உங்களுடைய சக்தியை நானுங்கிறீங்க, இன்னொரு சமயத்தில் அது எனதுங்கிறீங்க. உங்களுடைய மனசை ஒரு சமயத்தில் நானுங்கிறீங்க, இன்னொரு சமயத்தில் என் மனங்கிறீங்க. இப்போ நான் எனதுங்கிற குழப்பம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்ருக்குது. எனதுங்கிறது நீங்கள் கிடையாது. எப்படி இது என் கண்ணாடி என் உடை அப்படின்னு எனக்கு வெளியே இருக்கிறத சொல்கிறனோ
அதுபோல் எனது என்பது நான் அல்ல. அப்போ நீங்கள் எதெல்லாம் நானுன்னு சொல்கிறீங்களோ அது எனதுன்னு சொல்லி நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்போ நான் என்பதை பற்றி உங்களுக்கு குழப்பம் இருக்குது. நீங்கள் எனதுன்னு சொல்கிறத நானுன்னு சொல்கிறதுல தான் பிரச்சனை வருது. நான் உடம்புன்னு சொல்லும் பொழுது உடம்பில் இருக்க பற்றாக்குறையெல்லாம் உங்கள் பற்றாக்குறை ஆகிடுது. உங்கள் சக்தியில் இருக்கக்கூடிய சக்தியை நானுன்னு சொன்னேன்னா, நான் பலசாலி, நான் கண் தெளிவாக இருக்கிறேன்னா, உங்களுக்கு துன்பங்களும் சோர்வும் குறைகளும் எங்கேன்னு வரும்னா அந்த கண்ணோ அல்லது உங்கள் உடல் பலமோ குறையும் போது, அந்த பிராணசக்தி குறையும் போது நீங்கள் துன்பம் அடைகிறீங்க. எதை நீங்கள் நானுன்னு சொல்கிறீங்களோ அந்த நானில் இருக்கிறது உங்களுக்கு குறைய கொடுக்கும். இப்போ சரீரத்தை நானுன்னு சொன்னால் சரீரம் எப்பொழுதுமே குறையுடையது தான். காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் அது குறையுடையது தான். எத்தனை காலம் அந்த சரீரம் இருக்கும்? எத்தனை இடத்துல இது இருக்க முடியும்? இங்கே இருந்தால் அங்கே இருக்காது, அங்கே இருந்தால் இங்கே இருக்காது, எங்கும் இருக்க உங்களால் முடியாது. நான் 10 கையாக இருக்குது உங்களுக்கு இத்தனை வேலை செய்கிறதுக்குன்னு கேட்குறோம்ல. இப்போது நாம் எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு நமக்கு கை காலெல்லாம் உடம்பும் இல்லை. அப்புறம் நான் நீங்களாக முடியாது, நான் பறவையாக முடியாது, நான் பழமாக முடியாது. இப்போ காலம் இடம் பொருளால் இந்த சரீரம் எப்பொழுதுமே குறையுடையது தானே. அது எப்படி நீங்கள் கர்மத்தால் நீக்க முடியும்? எந்த கர்மம் உங்கள் சரீரத்தை நீண்ட காலம் வச்சுக்கும்? எந்த கர்மம் உங்களை எல்லா இடத்துல வைக்கும்? எல்லாத்துக்குமே முடியாதில்லை. அப்போது சரீரம் நான் என்று முடிவு பண்ணவனுக்கு கர்மத்தினாலும் முடியாது, ஞானத்தினாலையும் முடியாது. ஞானத்தினால எப்போ முடியும்னா சரீரம் நான் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எனதுங்கிற குழப்பம் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒருத்தன் உணர வைக்கணும். அப்போ தான் நான் யாருங்கிறது தெரிஞ்சிக்காதனால தான் பிரச்சனை. அப்போ நான் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது சாஸ்திரம் சொல்லுது, நீ பூர்ணமான நிறைவு. உனக்கு மனமே கிடையாது, உனக்கு உடம்பே கிடையாது, உனக்கு பிராணனே கிடையாது. நீ அப்ராணன், நீ அசரீரி, நீ அமனக அப்படின்னு சொல்லுது. அப்படி இல்லைங்களே, நான் அதைத்தான் நீங்கள் பஞ்சகோஷ விவரத்தில் கண்டுபிடிச்சி சொன்னேன். நீங்கள் மனசை நானுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எனதுங்கிறீங்க. உடம்பை நானுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எனதுங்கிறீங்க. நீங்கள் நானுங்கிறத தெளிவாக எப்பொழுதுமே எனதுன்னு சொல்லாத ஒரு நான் இருக்கும் இல்லையா? எப்பொழுதுமே அது எனதுன்னு நான் சொல்லாத ஒரு நான் இருக்கும் இல்லையா? அந்த நான் எதுன்னா அவன் கண்டுபிடிச்சி வச்சோம்னா அந்த நான் அவன்கிட்டயே தான் எப்பவும் இருக்கிறது. அது அழியாதது, அது மாறாதது, அதுக்கு குணமற்றது, எந்த குணமும் கிடையாது, நிர்குணம். அந்த பொருள் நானுன்னு எப்போ கண்டுபிடிச்சிட்டானோ அப்போவே தெரிஞ்சுக்கிறான் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அது எப்போ நிறைவுன்னு தெரிஞ்ச பிறகு அவனுக்கு எல்லா மனக்குறையும் எல்லாம் போயிடுச்சு. அவன் மனக்குறை என்னென்ன, மனசில் இருக்கிற குறையை எனது இல்லைங்கிறான். ஆனால் மனசில் குறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்பொழுது அது எனதல்ல. இப்போ மற்றவங்க மனக்குறையை நீங்கள் எனதல்ல, அவனுக்கு நல்லா மாட்டிக்கிட்டான், அவங்க குறை நான் என்ன பண்ணுறது, அவங்க கோச்சிக்கிட்டான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் கோபத்தையே என் மனசு கோச்சு நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தீர்வு தன்னை பற்றிய அறிவினால தான் வருது. தன்னை பற்றி இந்த தன் அறிவு கர்மத்தால் கிடைக்குமா? அறிவு உபதேசத்தினால தானே கிடைக்கும். ஒரு அறிவை உபதேசம் இல்லாமல் எப்படி நீங்கள் பெற முடியுங்க? நீங்களே அறிவை பெறணுன்னாக்கா நானே பண்ணிக்கிறேன் சார்ன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தனியாக உட்காந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் புது அறிவு வருமா? வரவே வராது. இல்லை நானே தான் கண்டுபிடிச்சேன், குருவே இல்லைங்கிறாங்க. இல்லை, அவங்க புத்தகத்தில் படிச்சுட்டாங்க, யாரோ பேச கேட்டிருப்பாங்க, அதை வச்சுட்டு தான் அவங்க அந்த முடிவு வந்திருப்பாங்க. யாருமே அப்படின்னு சொன்னால் குழந்தை தானாகவே தன்னை ஆத்மான்னு கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லை? எந்த பிரச்சனையும் இல்லாத போதே அதை கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லை? சரி, இந்த மெடிடேஷன் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஞானத்தை அடைய முடியும்னா, மெடிடேஷன் பண்ணுறவங்கெல்லாம் ஞானம் ஆகிடணும்ல. எந்த மெடிடேஷன் ஞானம் கொடுக்கும்? மெடிடேஷனில் உங்களுக்கு 100கணக்கான பிராண்ட் இருக்குது. எந்த மெடிடேஷன் ஞானம் கொடுக்கும்? ஞானம் எதை பற்றி? எது ஞானம்னா எதை பற்றின்னு கேட்குறான். தன்னறிவுங்கிறோம். சரி, மெடிடேஷனில் தன்னறிவு வந்துடுமா? என்ன தன்னறிவு வரும்? நீங்கள் ஏற்கனவே
5 உடம்பு நானுன்னு சொல்லிட்டுருக்கீங்க, அந்த அறிவு தான் இருக்கும். ஆத்மாங்கிற அறிவு உங்ககிட்ட இல்லை, அது வெளியேந்து தான் வரணும். அதனால் வெளியேந்து வருதுன்னா சாஸ்திரம் குருவிலேருந்து தான் அது வர முடியும். சரியான குருவிடம் சென்று தன்னை பற்றிய அறிவை தான் அடைய வேண்டும். அந்த குருவும் தன்னை பற்றிய அறிவை பெற்றவராக இருக்கணும். தன்னை சரீரம் நினச்சிக்கிறவன் தான் சரீரத்துக்கு யோகா பண்ணி கொடுப்பான். தன்னை பிராணன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் தான் பிராண யோகத்தில் தன்னை உயர்த்தி பண்ணப்படுவான். தன்னை ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டவன் இந்த எதையுமே அவன் செய்ய மாட்டான். ஏன்னா கர்மத்தினால் இந்த மன நிறைவை உண்டாக்க முடியாது. ஒருவேளை இந்த யோகாசனத்தின் மூலமோ கர்மத்தின் மூலமோ தியானத்தின் மூலமோ நீங்கள் எதையாவது நீங்கள் செய்தீங்கன்னு வைங்க, மேலும் மேலும் மனக்குறைவு தான் உண்டாகும். நம்ம சரியாக செய்யலை, அது திறந்து கொடுங்க. உள்ள சேர் கொடுங்கம்மா, கொண்டா கொஞ்சம் அதை நிறுத்திங்க சார், சேருக்குள்ளே போட்டுக்கலாம். இதை நீங்கள் நிறுத்திங்க. இதை பந்தம் என்பது தீராத மனக்குறை, மனதில் இருக்கின்ற ஒரு நிறைவின்மை. மோட்சம் என்பது மன நிறைவு. நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் மன நிறைவு தான் உங்களுக்கு மோட்சம்னு கடைசி நீங்கள் முடிவுக்கு வருவீங்க. மன நிறைவுக்கு என்ன சாதனம் அப்படின்னு கேட்டோம். 2 சாதனங்கள் தான் இருக்கிறது. ஒன்று கர்ம சாதனம், செய்து பெறுவது. இன்னொன்று அறிந்து விடுபடுவது. ரெண்டும் ஒரு சமமான போட்டியில் இருக்குது. மன நிறைவை தருவது கர்மமா ஞானமா அப்படின்னு பட்டிமன்றம் வைக்கிறாங்க. நடுவர் இருக்கிறார். மண்டன மிஸ்ராங்கிறவர் கர்மம் தான் மோட்சம் அப்படிங்கிறார். சங்கரர் சொல்கிறாரு ஞானம் தான் மோட்சங்கிறார். இது நடந்தது பாரத நாட்டில். மண்டன மிஸ்ரா வேதத்தை நல்லா படித்தவர். அவருடைய குருநாதர் ஜெய்மினி. அவர் வேதத்தினுடைய பூர்வ பாகத்துக்கு முழுக்க மீமாம்சம் பண்ணியிருக்கிறார். வேதத்தினுடைய 3/4 பகுதி கர்மகாண்டம்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் எப்படி பொருள் புரிவது, இந்த மந்திரத்தினுடைய உள்ள அர்த்தம் என்ன, இந்த வேதம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறது பேர் மீமாம்சம்னு பேர். அதையெல்லாம் செய்தவர் ஜெய்மினி. அவருடைய ஸ்டூடெண்ட்டு மண்டன மிஸ்ரா. அவருக்கு நிச்சயமாக தெளிவாக நல்லா தெரியும், எப்படியா இருந்தாலும் கர்மத்தில் நாங்கள் மோட்சம் அடைஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மங்கள் 3 இடத்துலேருந்து உண்டாகும். கர்மன்னா செயல், உடம்பால் காய்க கர்மா, பேச்சால் வாச்சிக கர்மா, அப்புறம் மனசால் மானச கர்மா. இப்போ கர்மத்தினால மோட்சம்னா எந்த கர்மத்தினால மோட்சம்? மோட்சம் ஒன்று தான். மோட்சங்கிறது ஆனந்தம், பிறவா நிலை, வீடு பேரு அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் உபனிஷத்தில் நிறைய கதைகள் மூலம் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவை அறிந்து கொண்டவன் சோகங்களிலிருந்து கடந்து விடுகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆத்மவித் தரதி சோகம். அப்புறம் இங்கே இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை, ஒரு பேர். உங்களுக்கு மோட்சம் விடு பேருன்ற ஏதாவது ஒரு கிராண்ட்டு கொடுக்கணும் இல்லையா? அதில் எது பெருசுன்னா இருக்கிறதுலே பெருசு கடவுள் தான். அது பேர் பிரம்மம். அது சொல்லுது பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான். அறிந்தவன் தான் சொல்கிறான். அங்கே ஆத்மவித்துன்னு சொல்கிறாங்க. ஆத்மாவை அறிந்தவன். எங்கேயுமே கர்மத்தினால் பிரம்மமாக முடியுமா? அளவற்றவனாக நாங்கள் மாறணும்னா நீங்கள் எவ்வளோ கர்மம் செய்யணும்? அளவற்ற கர்மம் செய்யணும். அளவுடைய கர்மம் எப்படி அளவற்றதை கொடுக்கும் இல்லையா? அளவுடைய கர்மம்னா ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு கடலில் வந்து இடத்த மாற்றி வைக்கணும். அப்போ அளவற்ற கர்மம் தானே பண்ணணும். அப்போ அளவற்ற கர்மம் செய்துட்டு இருந்தீங்கன்னா எப்போ நீ பலனை அளவற்றவன் ஆவ? சார் இப்போ நிறுத்திட்டேன் சார் அப்படின்னா எவ்வளோ நிறுத்தினீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும். நீ அளவற்றவனாக மாறணுங்கிறது உன்னுடைய விடுதலைன்னா
ஒன்று அளவற்றவனாக இருக்கணும். அளவற்றவனாக எதுவும் மாற முடியாது. இன்ஃபினிட்டாக யாரும் மாற முடியாது. அளவற்றதுங்கிறது வரம்பற்றது, கால இட வஸ்து. இப்போ மண்டன மிஸ்ராவுக்கும் சங்கரருக்கும் வாக்குவாதம் நடக்குது. அது மாதக்கணக்காக நடந்தது. நடுவராக மண்டன மிஸ்ராவுடைய மனைவி தான். அவங்க சாட்சாத் சரஸ்வதி தான். உபயபாரதி என்ற பெயரில் பிறந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு காலத்தில் சரஸ்வதி ஒரு முனிவர் மந்திரத்தை சொல்லும் பொழுது சரியாக உச்சரிக்க பண்ணல, அல்லது கழுக்குன்னு சிரிச்சிட்டாங்க. அவர் சாபம் போட்டார், நீ பூமியில் பிறந்து கஷ்டம் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு. அப்புறம் பிரம்மா கேட்குறாரு, ஏதாவது விமோச்சனம் கொடுங்க. சங்கரர் வந்த மனித உருவில் வருவார், அப்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த உபயபாரதிங்கிற அந்த அம்மா மண்டன மிஸ்ராவுக்கு மனைவியாக வராங்க. ப்ரகஸ்பதியே இப்போ மண்டன மிஸ்ரா வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவங்க சங்கரர் இப்போ வர்றார். சங்கரர் யார்? சாட்சாத் சங்கரரே, அந்த தட்சிணாமூர்த்தியே, அந்த சதாசிவம், அவரே பிறந்திருக்கிறார். எதுக்காக இவங்கெல்லாம் இப்படி வந்தாங்க பூமிக்கு? நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க தான். அவங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க? நீங்கள்லாம் இப்படி சண்டை போட்டுக்காதுங்க, கடைசியில் எது ஜெயிக்கும்னு பாருங்கன்னு ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினாங்க. அப்போ மண்டன மிஸ்ரா என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத சங்கரனுடைய பாஷ்யத்தின் மூலம் நம்ம அறியலாம். நமக்கு அந்த சமயத்தில் என்ன நடந்துன்னு தெரியாது. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த சரீரம் உடம்பு எடுக்கிறதுக்கு காரணமே கர்மங்கள் தான். துன்பங்கள் எல்லாம் சரீரத்தினால தான். ஒன்று ஸ்தூல சரீரமாக இருக்கலாம், இந்த பருவுடலாக இருக்கலாம், அல்லது உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுடலாக இருக்கலாம். அருவுடல் பருவுடல்னு சொல்லலாம். இந்த அருவமாக இருக்கக்கூடிய அருவுடல், வெளியே இருக்கக்கூடிய பருவுடல், இந்த ரெண்டுலேருந்து தானே துன்பம் இருக்குது. வேறு எங்கேயாவது துன்பம் வருதுங்களா? இல்லை பக்கத்து வீட்டிலேருந்து வருதுன்னு சொன்னாலும் அங்கேருந்து வந்தாலும் உங்கள் உடம்புல தான் நீங்கள் அனுபவிக்கணும், அல்லது உங்களுடைய அருவுடலில் தான் அனுபவிக்கணும். அனுபவங்கள் எங்கே உண்டாகுதோ அங்கே தானே பந்தம். சரி, இப்போ நம்ம இந்த உடல்லேருந்து நமக்கு துன்பமும் பந்தமும் ஏற்படுதுன்னா இதை போக்குவதற்கு உடல் இல்லாமல் போகணும். இதற்கு என்ன சாதனம் அப்படின்னு ஒரு கேள்வி. மண்டன மிஸ்ரா சொல்ல கர்மம் சாதனங்கிறார். என்ன? அவங்க ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க. இந்த மோட்சத்துக்குன்னு சில யஜ்ஞங்கள் இருக்குதுங்க, அந்த யஜ்ஞங்களை செய்து நம்ம மோட்சம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். யஜ்ஞங்கள்லாம் வேள்வி. அந்த வேள்விக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கூட போட்டுக்கலாம். நான் ஒரு தாந்திரிக் மெத்தட் வச்சுருக்கிறேன் சார். இன்னொருத்தர் இன்னொன்று சொல்கிறாரு, என்கிட்ட வேறு மெத்தட் இருக்குது சார், எனக்கு பிராணாயாமங்கிற மெத்தடு சார். உங்களுக்கு என்ன இருக்குது? நான் தவம் இருக்குது அப்படின்னு பலவிதமான சாதனைகளை நம்ம சொல்கிறோம். வாங்கம்மா, ஃபைண்ட் யுவர் பிளேஸ். இங்கே உட்காருங்களா? முதுகு ஏதாவது சப்போர்ட் வேணுமா? தீர்காயுஷ்மான். இது பழமா? சரிங்க, தீர்காயுஷ்மான். கன்வீனியண்ட்டாக இருந்தால்னா தான் நம்ம லிசன் பண்ண முடியும். அதுக்காக தான் கேட்டேன். சங்கரருக்கும் மண்டன மிஸ்ராவுக்கும் நடந்த அந்த வாக்குவாதத்தை இப்போ பேசிகிட்டு இருக்கோம். மண்டன மிஸ்ராங்கிறவர் நல்ல பண்டிதர், வேதத்தை முழுசும் படித்தவர். அவரோட குருநாதர் பூர்வ மீமாம்சங்கிற வேதத்தை கரைச்சி குடித்தவர் ஜெய்மினி. அவர் ஒரு திட்டம் சொல்கிறார், மோட்சம் அடைவதற்கு என்கிட்ட கைவசம் நிறைய சாதனம் இருக்குது, இந்த சில யாகங்களை செய்து நமக்கு மோட்சம் அடையலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அது கர்மவாதி. சங்கரர் சொல்கிறாரு, முடியாது, ஞானத்தினால்தான் மோட்சம். ஞானத்தினால் மோட்சம் இல்லை, ஞானம்தான் மோட்சங்கிறார். அது எப்படி? எங்களால் கர்மத்தாலே அடைய முடியும். சரி, என்னென்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல இந்த பந்தங்கிறது எங்கேருந்து வருது? உடம்புலேருந்து வருது. ஏன்னா உடம்புக்குள்ளே நான் சிக்கியிருக்கிறேன், உடம்பு விட்டு வெளியே போக முடியல என்னால்.
நிறைய பேர் அப்படி தான் படுக்கையாக கிடக்கிறாங்க, கை காலெலாம் மூட்டெல்லாம் வலிக்குது. இந்த உடம்பு விட்டு எப்போ வெளியே போவோன்றாங்க. ஹீ இஸ் கிராம்ப்டு, அப்படியே சஃபகேட்டிங். இந்த உடம்பே பெரிய ஒரு பந்தமாக இருக்குது. இந்த உடம்பை குறித்து எனக்கு உள்ள ஒரு மனமும் பெரிய பந்தமாக இருக்குது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு மனசு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அதுக்கு இல்லை. மனசில் ஏகப்பட்ட அழுக்குகள், கஷ்டங்கள், குற்ற உணர்வு, தண்டிக்கப்பட்ட உணர்வு, பழி வாங்கப்பட்ட உணர்வு, வஞ்சிக்கப்பட்ட உணர்வு, இதை அடையலை, இது அது சுகம் அணைக்கலை, எனக்கு இன்னும் அதெல்லாம் பெறலைங்கிற ஒரு ஏக்கம், நிறைவின்மை, இதெல்லாம் பந்தம். எனவே இந்த மனமும் உடம்பும் இல்லாத ஒரு நிலையை நம்ம அடையணும். மனமும் உடம்பும் இல்லாதவர் ஒரே ஒருத்தர் தான், இந்த பிரம்மம், கடவுள் தான். அப்போ மனமும் உடம்பை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிரம்மம் ஆகிடுவோம். இப்போ பிரம்மத்துக்கு எங்கே சோகம் வரும்? அப்புறம் வேதம் சொல்லியிருக்குது, பிரம்மவித் பரம் ஆப்னோதி, மேலானதை அடைந்து விடுகிறான். மேலானது என்ன? பிரம்மத்துக்கு மேலே மேலே என்ன இருக்குது? சரி. ஆத்மவித் சோகம் தரத்தி, அவன் சோகத்திலேருந்து வெளிப்படுகிறான், அவன் தப்பிக்கிறான். இப்போ சோகம் நீக்கிறதுக்கு ஏதோ வித்துன்னு தானே சொல்கிறாங்க. பிரம்ம வித்துங்கிறாங்க, ஆத்ம வித்துங்கிறாங்க. வித்துன்னா என்ன? நாலேஜ், வித்யா. இப்போ பிரம்ம வித்யாவோ ஆத்ம வித்யாவோ தான் நமக்கு இந்த மேலான பதவியும் இந்த மோட்சத்தையும் கொடுக்கணும்னு உபனிஷத் சொல்லியிருக்குது அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். அப்படி ஒன்றும் சொல்லலை, அப்படியும் சொல்லிடுது. இந்த யாகத்தினாலும் கிடைக்கலான்னு சொல்லிடுது அப்படின்னு அவருங்க போட்டி போடுறாங்க. அவருக்கு அதுக்கு சைட்டேஷன்லாம் கொடுக்குறாரு. பாருங்கள், இந்த ஜோதிஷ்டோமா என்ற யாகத்தை ஒருத்தன் செய்யணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி அக்னிஷ்டோமா பண்ணுறான். அக்னிஷ்டோமா பண்ணணுன்னா அவன் அக்னிஹோத்திரியாக இருக்கணும். அக்னிஹோத்திரியாக இருக்கணும்னா அவன் சந்தியாவதனம் பண்ணியிருக்கணும், சமிதாதானம் பண்ணியிருக்கணும். இத்தனையும் அவன் சீரியஸ் ஆஃப் கர்மா அவன் செய்துட்டு வரணும். அது செய்தோம்னா நாம் இந்த ஜோதிஷ்டோமா மூலம் நாம் மோட்சம் அடையலாம். அல்லது அஸ்வமேத யாகத்தினால கிடைக்கலாம். அல்லது சத்திரம்னு சொல்லக்கூடிய சில யாகங்கள்லாம் ஒரு நாள் 2 நாள்லாம் இருக்காது, பல நாட்கள், பல மாதங்கள், வருடங்கள் கூட இருக்கலாம். சில யாகங்களை ஒருத்தன் ஒட்டுமொத்த சொத்தையும் இழந்துடணும், தனி மனிதனாக மாறணும். அந்த அளவுக்கு யாகத்தினுடைய பலனை கொடுக்கணும், தட்சணைகளை. இப்படி கர்மங்களெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கு. அதுக்கு பலனும் வேறு வேறு மாதிரி தானே இருக்கும். நீ கேட்குறதோ ஒரு பலன், பிரம்மநிலை. பிரம்மலைன்னு ஒன்றதுக்கு ஒரு மெத்தடு தானே இருக்கணும். ஒருத்தன் இந்த மெத்தட் இருக்குன்னா ஒருத்தன் சுலபமான மெத்தடில் போயிடுவானே. இப்போ கர்மங்களெல்லாம் மனசினாலும் உண்டாகிறது, பேச்சாலும் உண்டாகுது, உடம்பால் உண்டாகுது. ஒருத்தன் மனசிலேயே கர்மம் செய்கிறான், அது வசத்தின்னு வேறு சொல்கிறது. வேதமே சொல்லுது, ஜபத்தை வாய்க்கூட்டி சொல்கிறத விட மனசில் சொல்கிறதுக்கு சூக்ஷ்ம பஞ்சாட்சரிங்கிறார். ஸ்தூல பஞ்சாட்சரி ஓம் நம சிவாய. மனசுக்குள்ளே அது சொன்னாக்கா சூக்ஷ்ம பஞ்சாட்சரிங்கிறார். அதுக்கு பலம் அதிகங்கிறாங்க. மனசில் கர்மா சிவமானச பூஜா அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கிறார் சங்கரர். ஒருத்தர் நிஜமாவே கோயில் கட்டியிருக்கிறாரு, ஒருத்தர் மனசால் கோயில் கட்டியிருக்கிறாரு. இறைவன் கும்பாபிஷேகனைக்கு 2 பேரும் ஒரே டேட்டில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கிறாங்க. எங்கே போவாருன்னு கேட்டால் மனசில் இருக்கவனு தான் போயிட்டு அந்த ராஜா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு வரேன், நீ வேறு ஒரு நாள் வச்சுக்க. யார் இந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க எனக்கு தெரியாமல், எங்கள் ஊரில் நான் தானே கோயில் கட்டியிருக்கேன்னு. ஒருத்தன் கண்ணுங்க அரிபத்தர் நாயனாரா என்னங்க, பூசலர் நாயனார் ஒருத்தர் கோயில் கட்டினார். அப்படி ஒருத்தர் யாருமே இல்லைங்களே, அங்கே கட்டியிருக்கிறார் பாருங்கள், எவ்வளோ பெரிய கோயில், என்ன அழகு விமானங்கள். அவர் செங்கலாக அடி கட்டியிருக்கிறார், மானச பூஜா. சரி, ஒருத்தன் கர்மத்தை மனசாலும் செய்யலாம், அது உயர்ந்ததுங்கிறாங்க. சரீரத்தாலும் செய்யலாம், வாக்காலும் செய்யலாம், மந்திரங்களை உச்சாடனம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், சகஸ்ரநாமம் சொல்லலாம். இப்படி கர்மங்களெல்லாம் 3 விதமாகவும் பல அளவில் இருக்கிறதுனால எப்படி ஒரு குறிப்பிட்ட பலனை அது கொடுக்கும். இந்த மானச கர்மாவுக்கு ஒரு வேறு பலன், சரீர கர்மாவுக்கு வேறு பலன், வாச்சிக கர்மாவுக்கு வேறு பலன். இந்த சரீர கர்மாலத்திலேயே பலவிதமான சரீர கர்மா இருக்குது. ஒருத்தன் பணக்காரன் பெரிய யாகம் பண்ணுறான், ஒருத்தன் அதே யாகத்தை ஏழை கொஞ்சம் அளவாக பண்ணுறான், மந்திரங்களை கரெக்டாக சொல்லிட்டான். ஆனால் அந்த வாங்கி இருக்கிற சம்பித்துகளோ அந்த நெய்யோ அவிசுகளோ எல்லாமே லிமிட்டடாக இருக்குது. என்ன மண்டை நிமிஷம், இத்தனை விதமான கர்மங்கள் இருக்குது. அப்புறம் இந்த காலத்தில் இன்னும் எத்தனை கர்மெல்லாம் சொல்கிறாங்க. யந்திரம், தந்திரம், மந்திரம், தாந்திரிக் மெத்தடு. நீங்கள் நான் சொல்கிற இந்த யோகாசனத்தையும் இந்த கிரியாவையும் இதெல்லாம் நீங்கள் இந்த முத்திரையெல்லாம் செய்து மாட்சி யோகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கர்மமெல்லாம் அழிஞ்சிடும்.
அப்புறம் மோட்சம். கர்மங்கள் தான் பறக்க வேண்டியதில்லை. இப்போ கர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் ஒரு மெத்தடு பார்க்குறாங்க. மண்டன மிஸ்ரா மெத்தடு வந்து யாகம், இன்னொருத்தர் வந்து தியானம், இன்னொருத்தர் ஏதாவது தந்திரிக் மெத்தட்ஸ். அப்போ சங்கரர் சொல்கிறாரு, கர்மங்கள் அளவுடையதா அளவற்றதான்னு கேட்குறாரு. அளவுடையது. அளவுடைய கர்மம் அளவுடைய பலனை தான் தரும். 5 நாள் வேலை செய்தால் 5 நாள் கூலி தான் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்களோ, எவ்வளோ நுட்பமாக செய்தீங்களோ அந்த அளவுக்கு விளைவு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அளவுடைய கர்மா அளவுடைய பலனும் தருவதனால நீங்களோ கேட்கின்ற மோட்சமோ அளவற்றது. அளவற்றது என்னென்ன? மோட்சங்கிறது ஒரு 10 நாள் மோட்சம் சார், அப்புறம் அப்படின்னா காலத்தால் அளவுடையது மோட்சமாக இருக்காது. இடத்தால் அளவுடையதும் மோட்சமாக இருக்காது சார். அங்கே தான் மோட்சம் கிடைக்கும். கைலாயத்தில் போனால் தான் மோட்சம்னா, அப்போ பூமியிலுக்கு வந்தோம்னா மோட்சம் போயிடும். இப்போ கைலாயத்தில் இறந்து அடிக்கடி வந்துருச்சுன்னா நிறைய பேர் மோட்சம் வந்துது. கைலாய மலையை நிரம்பி போச்சுன்னா எனக்கு இடம் பத்தலைன்னு சொல்லுவான். அப்போ அது எப்படி மோட்சமாக இருக்க முடியும்? அப்போ பொருளால் மோட்சம் ஒன்று கிடைக்குமா? நீ எப்படியுமே ஆணாக பிறந்துட்ட, குட்டையாக பிறந்துட்ட, கருப்பாக பிறந்துட்ட, மோட்சம் ஆகிட்ட பிறகு எப்படி இருப்ப? நீ இருக்கணும்ல. அப்போ நீ வந்து உன்னை மாற்றிக்க முடியுமா? நீ இந்திரனாக முடியுமா? நீ வருணனாக முடியுமா? வாயுவாக முடியுமா? நீ அதே வாசுதேவன் இல்லை தேவதத்தனாக தானே இருக்க முடியும். அப்போ மோட்சம் என்பது இடத்தாலோ பொருளாலோ உன்னுடைய சரீரத்தாலோ அளவற்றதாக இருக்கணும். அளவற்ற பலன் மோட்சமாக இருந்ததுன்னா அளவுடைய கர்மா எப்படி கொடுக்கும்னு கேட்குறாரு. அதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறார். இப்படி விதண்டாவாதம் பண்ண முடியாது, லாஜிக்கலாக சொல்லுங்கள். அப்போ நீ சொல்லு, அளவற்றதை நீ இப்படி அடிவேன். ஒருவேளை நான் அளவற்றவனாக இருந்து அதை அறியாமல் இருந்தேன்னா எனக்கு கர்மத்தினால விட ஞானத்தினால தானே விடுதலை. நான் அளவற்றவனாக நான் ஆக்கிக்க வேண்டியது இல்லையே. ஏற்கனவே என் காலத்தாலும் இடத்தாலும் வஸ்துவாலும் நான் அளவற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பது தெரியாததுனால அளவற்ற உடம்பும் அளவுடைய உடம்பும் காலத்தால் அழிந்து போகின்ற உடம்பும் இடத்தால் ஒரு இடத்தில் இருக்கின்ற உடம்பும் பொருளால் ஒரு உடம்பாக இருக்கின்ற ஒரு உடம்பும் இருப்பதனால தானே எனக்கு பந்தம். அப்போ நான் உடம்பும் மனமும் பிராணனும் நான் அல்ல. நான் துரியமாக இருக்கக்கூடிய அந்த அபகத பாப்மா என்று சொல்லக்கூடிய ஆத்மாவாக அளவற்ற பிரம்மமாக இருப்பது அறியாமையில் தான் நான் வந்து இந்த பந்தம் என்றால் அறிவு தான் அதற்கு மோட்சம். அறிவுக்கு பிறகு மோட்சம் இல்லை, அறிவே மோட்சம். ஞானமேவ மோட்ச அப்படின்னு அந்த ஒரு மாதிரி இந்த ஒரு சும்மா ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது. சில பேர் கேட்டாங்க, எதுக்கு இத்தனை குருநாதர்கள் விதவிதமாக யோகங்களும் பலவிதமான பயிற்சிகள்லாம் தந்துகிட்டு இருக்கிறாங்க, அதில் பல நிலைகள் வேறு உண்டாகுது, ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் அப்படின்னு 12 லெவல் கூட சில பேர் சொல்லித்தராங்க. இத்தனை லெவல் இருக்கும் பொழுது மோட்சம் எந்த லெவல் கிடைக்கும்? பாதிலே விட்டால் என்ன ஆகும்? குழந்தைங்களா கொஞ்சம் முன்னாடி வாங்களேன். மண்டன மிஸ்ரா சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்குது. நான் காமிய கர்மா செய்ய மாட்டேன். காமிய கர்மா தானே தர்மத்தை உண்டாக்குது, பாவ புண்ணியத்தை உண்டாக்குது. அதனால் காமிய கர்மா நான் செய்ய மாட்டேன். நித்திய கர்மாவை மட்டும் நான் விட மாட்டேன். நித்திய கர்மாவில் எனக்கு எதுவுமே கிடைக்காது. நித்திய கர்மா செய்வதனால எனக்கு எந்த விதமான பாப புண்ணியமும் எதுவும் வேதம் சொல்லலை. சொன்னாலும் நித்திய கர்மாவை நான் செய்வேன். ஏன் நீ செய்யாமல் விட்டுடலாமே? இல்லை, நித்திய கர்மா செய்தால் பலன் கிடையாது, செய்யாமல் விட்டால் பாபம் இருக்குது. அதுக்கு ஒரு தோஷம் இருக்குது, பிரத்யவாய தோஷம்னு பேர். அந்த பிரத்யவாய தோஷம் வராமல் இருக்கிறது நித்திய கர்மா நான் பண்ணுறேன். நித்திய கர்மான்னா உங்களுக்கு தினம் செய்கிறது நித்திய கர்மா. பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, சாமி கும்பிட்றது, ட்ரெஸ் போட்டுக்கிறது, இதெல்லாம் நித்திய கர்மா. அது செய்யாமல் இருந்தாக்கா துன்பம் தான். குளிக்காமல் இருந்தால் துன்பம், பல் தேய்க்காமல் இருந்தால் துன்பம். ஆனால் செய்கிறது என்ன பலன்னா அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு விளம்பரத்தில் அவர் கேட்குறான், அவங்க ஏதோ ஒரு சொல்யூஷன் போட்டு தேய்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, அந்த கிரிப்பு, குழந்தை படுக்கிறது, தொட்டிலி, தரையெல்லாம். இதனால் என்ன வரும்? ஒன்றும் வராது. இதனால் என்ன வரும்? ஒன்றும் வராது. ஏன் இந்த கர்மா செய்துட்டு இருக்கீங்க? செய்யாமல் விட்டால் வந்துடும். அப்படி நித்திய கர்மாவை செய்யாமல் விட்டால் வந்துடும், செய்தால் ஒன்றும் வராது.
ஆனால் நித்திய கர்மாவை செய்வேன், காமிய கர்மாவை செய்ய மாட்டேன். நைமித்திக கர்மாவும் நான் விட்டுடுவேன், அப்புறம் பிராயசித்த கர்மாவும் நான் விட்டுடுவேன். இதனால் எனக்கு பாவ புண்ணியங்கள் நான் ஈட்ட மாட்டேன். காமிய கர்மா வைத்தாட்ட இந்த ஆகாமிய கர்மம் வராது. இப்போ எதுவும் நான் ஏர்ன் பண்ண மாட்டேன். இந்த நித்திய கர்மாவில் எனக்கு பலன் எதுவும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு கஷ்டங்கள் இருக்குது இல்லையா, சரீர கஷ்டங்கள் இருக்குது. அதில் நான் சில சுகங்களை நான் இழந்துடுறேன். அதனால் எல்லோரும் சினிமா போயிட்டுருக்கான், நான் நித்திய கர்மாவில் உட்காந்துருக்கேன். நித்திய கர்மா 3 தடவை சந்தியாவந்தனம் பண்ணணும், 3 தடவை குளிக்கணும். அதுக்கு கட்டை குச்சி இதெல்லாம் செலவுலாம் இருக்குது. மழை காலத்தில் சொல்ல வேண்டியதில்லை. சங்கரர் காலத்துலலாம் கிராமத்தில் கேரளாவில் மழை கொட்டுன்னு கொட்டும் பொழுது எங்கே அக்னிஹோத்திரம் பண்ணுறது, ஒழுங்க கூட இடம் இல்லை. ஆனால் நான் அவ்வளோ சரீர சுகத்தையும் எல்லாத்தையும் விட்டு நான் செய்ததுனால என்னுடைய சஞ்சித கர்மாவெல்லாம் அதில் அழிச்சிடுது. அந்த துன்பத்தை நான் அனுபவிச்சிடுறேன். ஆகாமிய கர்மத்தை காமிய கர்மத்தை விட்டுறேன். நித்திய கர்மாவினால் சஞ்சித கர்மத்தை விட்டுறேன். பிராரப்த கர்மத்தை அனுபவித்து தீர்த்துறேன். எப்படி அனுபவிக்கிறேன்? தெய்வ நம்பிக்கையிலையும் யஜ்யத்திலையும் எழுந்துடுறேன். எனக்கு 3 கர்மம் போயிடுச்சு, மோட்சம் அப்படின்னு மண்டன மிஸ்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய பாயிண்ட்டை வச்சுட்டார். இப்போ உபய பாரதி அவன் தான் நடுவர். மண்டன மிஸ்ராவுடைய சம்சாரம் சரஸ்வதி தேவி. அவங்க ஒரு லிமிட் போட்டிருக்காங்க, யாருடைய கழுத்தில் இருக்கிற மாலை வாடிடுதோ அவங்க தோத்தாச்சுன்னு. எனக்கு என்னவோ அது நம்ப முடியல. ஒன்று உடம்புல வெப்பம் வந்துடும், எனக்கு கோபத்தில் கத்தியெல்லாம் பண்ணி வரல. ஞானம் எப்போவுமே பணிவை தான் உண்டாக்கும். ஞானிக்கு எப்போவுமே அகங்காரம் இருக்காது. அஞ்ஞானிக்கு கோபம் வரும், தோற்று போகிறோன்ற பயம் இருக்கும், அந்த ஃபீவர், அந்த ஜுவரம், அதனால் மாலை கெட்டு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். எப்போவுமே கதையில் கொஞ்சம் அப்போ இந்த சுவாரஸ்யமான அமானுஷத்தை சேர்த்தா தான் நம்ம படிப்போம். சங்கரர் மேல் நிறைய அமானுஷமான பழியெல்லாம் இருக்குது. கனகதாதா சோத்திரில் கோல்டெல்லாம் கொடுத்தாரு, அது கூட ஞானம் ஆகிறதுக்கு முன்னாடியே. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அப்படின்னு நடந்துதான் நமக்கு தெரியவும் தெரியாது. அதை வச்சு நம்ம சங்கரனுடைய ஒரு மரியாதையை தூக்க பிடிச்சிக்க வேண்டியதில்லை. அவருடைய ஞானம் தான் அவருக்கு. அவர் பிரம்மம். அவருக்கு என்ன, அவர் வானத்துலேருந்து தங்கம் கொடுத்ததுனால பெருமையா? அவர் பிரம்மம். எல்லா விபூதியும் அவர் விபூதி. நம்ம 11ஆம் அத்தியாயத்தில் பார்க்குறல, அது பகவத்கீதையில் இங்கே இருக்கிற எல்லாமே அவருது. அப்புறம் அதை செய்து காட்டணுமா என்ன? அப்போது சங்கரர் சொல்கிறாரு, கர்மம் அளவுடையது, அதனால் பலனும் அளவுடையதாக இருக்கும். ஆனால் மோட்சம் என்பது அளவு கற்றது, வரம்பற்றது. அப்போ வரம்பற்ற ஒன்றை வரம்புடைய ஒன்றால் அடைய முடியாது. அடைவது எப்போதுமே இழக்கப்படும். 3 முறை இல்லாமல் இருந்து ஒன்றை நீ அடைந்தால் அதுக்கு இல்லாமைங்கிற ஒரு நிலை இருக்குது. அதுக்கு அந்த இல்லாமை அது போகும். சில தத்துவங்களை இங்கே சொல்கிறாங்க, அவர் பெரும் ஜோதி, அங்கேருந்து ஒரு சின்ன ஜோதி, அது நமக்குள்ள ஒரு ஜோதியாக இருக்குது. அது ஏன் இந்த ஜோதி இங்கே கீழே இறங்குச்சுன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால இறங்கிடுச்சான், அழுக்காகி. அப்புறம் அதை சுத்தம் பண்ணி அதை பரஞ்சோதியோட மாற்றிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது இறங்கிறதுக்கு காரணம் என்ன? அழுக்கானதுனால. இங்கே போனதுனால சுத்தம் பண்ணதுனால. சுத்தம் பண்ணுறது கர்மம் தான் வேணும். சரி, அப்போ மேலே போனது அங்கேயே இருக்குன்னு என்ன சொல்ல முடியும்? முன்ன ஒரு முறை வந்தது இல்லை கீழே, அப்போ மறுபடியும் வரும் இல்லை. சார், சரீரமும் மனமும் அற்ற நிலை உனக்கு மோட்சம்னா, தூக்கத்தில் அப்படி தான் இருக்கிற, தினமும் நீ மோட்சத்தில் தான் இருக்கிற. ஏன் அது நிரந்தரமாக இல்லையே? மோட்சம் என்பது சரீரம் இருக்கட்டும், மனம் இருக்கட்டும், நனவு கனவு உறக்கம் இருக்கட்டும், எல்லா அனுபவம் இருந்தும் அதிலிருந்து விடுபட்டு அளவற்றவனாக இருப்பது தான் மோட்சம். அதுதான் லிவிங் யூ ஆர் லிபரேட்டட், ஜீவன்னு முக்தி அப்படின்னு அவர் விளக்குறார். சரி, நான் தோற்றதை ஒத்துக்கிறேன். கர்மங்கள் அளவுடையது, எனவே அநித்தியமான பலனை அது கொடுக்காது. கர்மங்கள் அநித்தியம், எனவே மோட்சமும் அநித்தியமாயிடும். அநித்திய மோட்சம் மோட்சமே கிடையாது, அது டெம்பரரி சொல்யூஷன், ஆபேட்சிக மோட்சம்னு பேர். சங்கரன், நான் அவனை மன்னிச்சுக்கிறேன். அப்போ உபய பாரதி கேட்குறாங்க, நீ சர்வஜன்னு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நீ ஒரு பிரம்மச்சாரி, ஒரு இல்லறவாசியினுடைய அறிவு உனக்கிட்ட இருக்காது, இல்லற சுகம் உனக்கு பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. இவர் சர்வஜன் தானே,
இருந்தாலும் இந்த சரீரத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு அது தெரியும்னு சொன்னால் அது நியாயம் இருக்காது இல்லை. சரி உங்களுக்காக நான் செய்து காட்டுறேன்னு சில மகிமைகள்லாம் செய்தார்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. யாரோ ஒரு ராஜா உடம்புலேருந்து சரீர சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்குண்டான ஒரு நூலையும் எழுதி அப்புறம் அங்கேயே இருக்க விரும்பி அவர் உடம்பை எரிச்சிடுவாங்கன்னு சொல்லுவோன்னா ஓடி வந்து இதில் ஏறிக்கிட்டு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. மண்டன மிஸ்ரா சொல்கிறாரு, அடியன் என்னை ஆட்கொண்டு எந்த ஞானத்தினால் இந்த மோட்சம் கிடைக்குமோ அது எனக்கு கொடுங்க அப்படிங்கிறார். அதுக்கு நீ படித்த வேதத்திலே தான் இருக்கப்பா. ஆத்மாவாரே திரஷ்டவிய, ஆத்மாவாரே ஸ்ரோத்தவிய, ஆத்மாவாரே மந்தவிய, ஆத்மாவாரே விதித்தியாசித்தவிய அப்படின்னு பரகதாரண்யத்தில் யாக்ஞவல்கியர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஆத்மாவை பற்றி ஒரு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஆத்மா என்பது தன்னறிவு, தன்னை பற்றிய ஞானம், தன்னை யாருன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாரும் என்னை யாருன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, ஆனால் தப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எவ்ரிபடி கமிட்ஸ் எ மிஸ்டேக் வித்தவுட் எனி எக்ஸப்ஷன். அது வானத்தில் இருக்க தேவர்களாக இருந்தாலும், யக்ஷகராக இருந்தாலும், எந்த ஜீவராக இருந்தாலும் தன்னை பற்றி ஒரு முடிவு வச்சுருக்கிறாங்க. அதனால தான் தன்னை யட்சனுங்கிறான், தன்னை தேவன்கிறான். சரீரத்தை வச்சு நானுன்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே செய்ததுனால நமக்கு சரியானது எதுன்னு யாருக்குமே தெரியல. யார் அது தான் யார் என்று ஒருவன் தெரிந்து கொள்வதற்கு அவனுடைய சாதனங்கள் உதவாது. அவன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவன் தன்னை சரீரின்னு தான் முடிவு பண்ணுவான். சரீரத்துக்குள்ளேயே தான் தீர்வுகளை தேடுவான். இந்த அறிவு பிரம்மத்துக்கிட்டே தான் வரணும். ஆனால் பிரம்ம யாருக்கு வந்து டீச் பண்ணாது. யார் ஒரு குருவோ அவர் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டன் அப்படின்னு பேர். அவர் பிரம்மத்தை அறிந்தவர், பிரம்மமாக இருப்பவர். இப்போ பிரம்மமாக இல்லையே, உடம்புல தானே இருக்கிறார். அந்த பிரம்மம் உலகமாக இருக்கும்போது உடம்பாக இருக்கிறது என்ன கஷ்டம்? அந்த பிரம்மம் இது ஒட்டுமொத்த ஜகத்தாக இருக்குது. அப்போ ஒரு சரீரத்தில் இருக்குது என்ன கஷ்டம்? இல்லை, ஒரு சரீரத்தில் தானே அந்த குரு பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ எல்லா இடத்துலேருந்து பேசினா நீ ஒத்துக்குயா? அதுக்கு ஒரு வாய் வேணும் இல்லை, அதுக்கு ஒரு மொழி வேணும் இல்லை. இப்போ பிரம்மம் என்ன, பிரம்மத்துக்குன்னு ஒரு மொழி இருக்குவீங்க, அது பேச்சு நமக்கெல்லாம் புரியுமா? அப்போ பிரம்மம் சரீரத்தின் வழியாக அது ஒரு மொழியில், தமிழில் நான் சொல்கிறேன், அப்பப்போ இங்கிலீஷில் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் சமஸ்கிருதம் பயன்படுத்துகிறேன். அந்த காலத்தில் சமஸ்கிருதத்தில் பயனாங்க. சரீரம் வேணும், ஆனால் குரு சரீரம் கிடையாது. அதுக்கப்புறம் மண்டன மிஸ்ரா அவருடைய மாணவராகி சுரேஸ்வராச்சாரியர்னு பேர் பெற்று பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யத்துக்கு உரை எழுதிட்டு வந்தார். அதுக்கு பேர் வார்த்திகம்னு பேர். வார்த்தைகளால் விளக்குறதுனால வார்த்திகம்னு பேர். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மாணவர்களை தகராறு வந்துடுது. பத்மபாதர் இந்த சுரேஸ்வராச்சாரியர் என்ன இருந்தாலும் கர்மகாண்டி, அவன் கர்மத்தால மோட்சன்னு சொல்கிறவர். ஞானத்தாலங்கிறது அறகுறையாக தான் எழுதுவார். அவருடைய பூர்வ ஆசிரம மனசில் இருக்கிறது இருக்கும், நீங்கள் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுரேஸ்வரர் கொஞ்சம் கௌரவம், சுவாமி நீங்கள் என்கிட்ட கொடுக்க வேண்டாம், அவர் சொல்கிற நியாயம்தான், தெரியாமல் நான் அது ஏதாவது ஒரு கர்மத்தினால் மோட்சன்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிவிடுவேன். அப்புறம் இந்த சுரேஸ்வராச்சாருக்கு முன்னாடியே கர்மத்தில் மோட்சங்கிறது 2 விதமான பேர் இருந்தாங்க. பிராபாகரர்னு ஒருத்தர் இருந்தார். பிரபாகரர், அவருடைய இதுக்கு பிராபாகரம்னு பேர். அவருடைய குருநாதர் ஒருத்தார் குமாரில பட்டர்னு பேர், அதனால் பாட்டர்னு பேர். பாட்ட மதம், பிராபாகர மதம்னு 2 இருந்தது. அதில் ஞானமும் வேணும் மோட்சத்துக்கு, ஆனால் கர்மம் 75%, ஞானம் 25%. என்ன தான் ஞானம்னாலும் கர்மத்தில் ஓரளவுக்கு செய்துட்டு அப்புறம் ஞானத்தினால பெறலாம் அப்படின்னு குமாரில பட்டர் சொல்கிறார். அவருடைய மாணவர் பிராபாகர் சொல்கிறார், இல்லை ஞானம் 75% வேணும், ஆனால் கடைசியில் ஒரு யஜ்ஞம் பண்ணி தான் மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு எப்படியாவது கர்மத்தை கொண்டு வந்தார். அந்த மாதிரி இந்த மண்டல மிஸ்ஸா இவங்களோட ஸ்டூடெண்ட் 2 பேர், குமாரில பட்டருடைய ஸ்டூடெண்ட்டு. குமாரில பட்டர் தெரியுமில்ல, பூமியில் இறந்தார், பூமியில் தன்னை தற்கொலை செய்துக்கிட்டார். அது ஒரு பிராயச்சித்தம், தற்கொலை சொல்லக்கூடாது. அப்போ சுரேஸ்வராச்சாரியர், நான் என்கிட்ட வேண்டாம், எனக்கு அந்த வேலை வேண்டாம், ஆனால் நீங்கள்லாம் என்னை கர்மகாண்டின்னு குறை சொல்கிறதுனால கர்மத்தினால் மோட்சம் இல்லை
அப்படின்னு நானே எழுதுகிறேன் அப்படின்னு நைஷ்கர்ம சித்திம் அப்படின்னு ஒரு புக் எழுதினார். சரிங்க, இது வந்து நம்ம கரெக்டான சாதனத்தில் இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை சோதனை பண்ணுறதுக்காக என்ன சொன்னோம். நாம் வந்து ஞான சாதனத்தில் இருக்கோம், அதனால் ஞான யோகிகள். கர்மயோகியாகவும் நம்ம இருந்து ஆகணும். இந்த ஞானம் வரணும்னா முதல்ல கர்மயோகியாக இருந்திருக்கணும். கர்மயோகியாக இருந்து என்ன கிடைக்கும்னா ஞானம் கிடைக்காது, மன தூய்மை கிடைக்கும். குட் கேர்ள். மன தூய்மை, மன ஒருமைப்பாடும் கிடைக்கும். தியானத்தினால மன ஒருமைப்பாடு. அப்போ கர்மங்களை, அன்றாட கர்மங்களை நம்ம செய்வதனால ஸ்வதர்மம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்யும் பொழுது மன தூய்மை அடைகிறது. அதனால் கர்மயோகத்தினால மனம் தூய்மை அடைகிறது. அந்த மனத்துக்கு உபதேசம் பலிக்கும். அசுத்தமான மனசில் உபதேசம் பலிக்காது, உபதேசம் போயிடும். புத்தி கூர்மையாக இருக்கவனுக்கு உபதேசத்தை கரைச்சி குடிச்சிடுவான், பிஹெச்டி கூட வாங்கிடுவான் அத்வைதத்தில். ஆனால் மன தூய்மை இல்லைன்னா அவனுக்கு அது பயன்படாது. அவன் முதல்ல அந்த டிகிரி வச்சுட்டு சம்பாதிக்க தான் பார்ப்பான், அவன் அந்த மோட்சத்தில் இருக்க மாட்டான். மன தூய்மையை தருவதற்கு கர்மயோகம். தூய்மையான மனசில் கொண்டு போய் நாம் இந்த மோட்ச சாதனமாகிய ஆத்ம ஞானத்தை வச்சோம்னா அவன் வாழ்நாள் முழுக்க மோட்சத்தில் இருப்பான். அப்படின்றதுனால நைஷ்கர்ம சித்திங்கிறதுல ரொம்ப அழகாக அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் நம்ம கர்மயோகத்திற்கு எதிரி கிடையாது. பகவான் பகவத்கீதையில் பெருவாரியான இடத்துல கர்மயோகத்தை தான் சொல்கிறார். 2வது அத்தியாயத்தில் 12வது அத்தியாயத்தில் மட்டும்தான் மோட்சமாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தை சொல்கிறார். மீதி எல்லா இடத்துலையும் ஒரு யக்ஞ ஜான தபம் இந்த 3ஐயும் வலியுறுத்தியிருக்கார். யக்ஞம் செய்யணும், தானம் செய்யணும், தபம் செய்யணும். அப்புறம் யக்ஞம் செய்யணும்னா நாமெல்லாம் எங்கே சார் யக்ஞம் பண்ணுறது அப்படின்னா, யக்ஞங்கிறத யக்ஞார்த்த குரு கர்ம, நீ எதை செய்தாலும் அதை யக்ஞமாக நினைத்து செய்யின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் வந்து அக்னி வச்சு நெய் வார்த்து ஹவிஸ் போட வேண்டாம், அது ஆம்பளைங்க தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து காயத்ரி மந்திரம் தெரிஞ்சவங்க தான் அதை சொல்ல முடியும், அந்த உரிமை இருக்கவங்க. இப்போ பெண்கள் எல்லாம் மோட்சம் அடைய முடியாது போயிடும், அவங்களுக்கு அந்த உரிமை இல்லாமல் போயிடும். ஞானத்துக்கு ஆணோ பெண்ணோ அலி கூட கிடையாது, எல்லாரும் தகுதி உடையவர்கள் தான். கர்மயோகத்தினால் மன தூய்மை அடைந்தவர்களெல்லாம் இங்கே வரலாம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆசிரமங்களிலும் எங்கெல்லாம் உங்களுக்கு கர்மங்களை சொல்லித்தராங்களோ தாராளமாக செய்யுங்க. ஆனால் மோட்சம் அதில் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. மன தூய்மைக்காக நான் வந்து பிராணாயாமம் செய்கிறேன், மன தூய்மைக்காக நான் வந்து சுதர்சன கிரியா செய்கிறேன், உடல் தூய்மைக்காக மன தூய்கம் இந்த சௌசம்னு சொல்லக்கூடிய அந்த தூய்மைக்கு செய்கிறேன். அதுக்கப்புறம் தூய்மை ஆன பிறகு நான் குருநாதரிடம் சென்று ஞானத்தை பெற்று ஞானமே மோட்சம் என்ற நிலையிலே என்னை அறிந்து நான் இன்பமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கர்மத்தை நான் கைவிட வேண்டாம். சங்கரரும் கூட ஞானம் பெற்ற பிறகும் தன்னை பிரம்மம்னு அறிந்த பிறகும் ஸ்நானம் பண்ணாமல் இருந்துட்டாரா? சந்தியாவந்தம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நித்திய கர்மாவை விடவே இல்லையே. அப்புறம் அவர் கர்மா செய்யாமல் இருந்தார். எத்தனை நூல் எழுதினார். வியாசர் எவ்வளோ எழுதியிருக்கிறார். அவர் சாதாரணமாவா? மகாபாரதம் எழுதியிருக்கிறாரு, 18 புராணங்கள் எழுதியிருக்கிறாரு, மகாபாரதத்துக்குள்ளே பகவத்கீதை எழுதியிருக்கிறாரு, அப்புறம் வேதத்தினுடைய வேதாந்தத்துக்கு மீமாம்சம் பண்ணியிருக்கிறார். அவருடைய பணி ரொம்ப பெருசு. அவங்கெல்லாம் அவ்வளோ பணி செய்தாங்கல்ல, கர்மத்தை விடாமல் தானே இருந்தாங்க. அது மன தூய்மைக்காக இல்லை, மன தூய்மையாக இருப்பதனால் அவங்க செய்தாங்க. அவங்களுக்கு பிராரத்வம் அனுபவித்ததுனால. ஒருவேளை ஞானம் வந்த பிறகு அவங்க உடம்பே இல்லாமல் போயிட்டாங்கன்னா அந்த கர்மம் செய்திருக்க மாட்டாங்க. ஞானம் வந்த பிறகும் உடம்பு இருக்கிறதுனால உடம்பு கர்மம் செய்தாகணும், இல்லை கல்லாகிட முடியாதுல்ல. அதனால் அவங்க நல்ல கர்மம் செய்தாங்க, மக்களுக்கு வேண்டிய கர்மத்தை செய்துட்டு போனாங்க. அந்த கர்மம் அவங்களுடைய மோட்சத்தை தடை செய்வதில்லை, அந்த மோட்சத்தை மிகுதிப்படுத்துவதும் இல்லை, அது எம்பலிஷ் பண்ணுறதும் கிடையாது, அதுக்கு அடிஷ்னல் குவாலிட்டியும் கிடையாது. பிகாஸ் தே ஆர் லிவிங் தே டிட், பிகாஸ் த சொசைட்டி வாண்டட் தே ரைட். ஒருவேளை ஞானம் வந்த உடனே சரீரமோ மனமோ இல்லை, அவர் பிரம்மம் ஆயிட்டாருன்னு வைங்க, அவர் யாருக்கு டீச் பண்ண முடியும்? குருவே இருக்க மாட்டாங்க உலகத்தில். சரீரம் இருக்கிறவன் குரு, சரீரம் இல்லாதவன் தான் குருன்னா சரீரம் இருக்கும் குருவாக இருக்க முடியாது. அப்போ குருவுக்கும் ஞானம் இல்லைன்னு அர்த்தம். மாணவர்கள் எல்லாம் அப்புறம் பிரம்மம் ஆகிடுவாங்க, குரு மட்டும் உட்காந்துருப்பார். ஞானம் என்பது தன்னோட புத்தியில் ஏற்படுகின்ற தெளிவு தான். புத்தியில் நம்மக்கிட்ட நான் இவ்வளவுன்ற ஒரு எண்ணம் இருந்தது, அது கண்ட விருத்தின்னு பேர். டெஃபினட்
லிமிட்டேஷன், லிமிட்டட், நான் ஐ எம் லிமிட்டட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அல்லது ஒரு ஆழமான எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நீக்கிட்டு ஐ எம் லிமிட்லெஸ் அப்படிங்கிறத வைக்கிறோம். ஒரு இடத்துல எடுத்துகிட்டு அது ஒன்று வைக்கிறோம். இல்லைன்னா அதை எடுக்கிறோம், ஒன்று கூட வைக்கலை, அவன் உடனடியாக அவன் புரிஞ்சுக்கிறான். ஐ எம் நாட் லிமிட்டட்னு தெரிஞ்ச உடனே லிமிட்லெஸ் ஆகலை. ரிமூவல் ஆஃப் இக்னோரன்ஸ் தான். தெர் இஸ் நோ கிரியேஷன் ஆஃப் நாலேஜ். மற்ற வேர்ல்ட்லி அஃபேரில் வந்து கிரியேஷன் ஆஃப் நாலேஜ் இருக்கலாம். பட் செல்ஃப் ரியலைசேஷனில் தெர் இஸ் நோ கிரியேஷன் ஆஃப் நாலேஜ், தெர் இஸ் அ ரிமூவல் ஆஃப் இக்னோரன்ஸ். அதனால் அதுக்கு வந்து பல விருத்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாத்துக்கும் பல விருத்தி உண்டு. எந்த நாலேஜை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அங்கே புத்தியில் வந்து ஒரு பல விருத்தி உண்டாகும். நான் தெரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன், ஐ அப்படின்னு யுரேக்கான்னு கத்துறாங்க, ஐ லேர்ன்ட் அப்படின்னு. ஆனால் இந்த நான் பிரம்மங்கிறது வட்டம் பல விருத்தி கிடையாது, வெக்கம்தான் படுவாங்க. நான் பிரம்மமாக இருந்துட்டு இவ்வளோ நாள் இப்படி இருந்தேனேன்னு. அதனால் அது 10ஆம் கதை மாதிரி பல விருத்தி இல்லை. மற்ற எல்லா நாலேஜுக்கும் பல விருத்தி உண்டு. பல விருத்தினா ஏ சேஞ்ச் இன் த பிரெயின், சேஞ்ச் இன் த புத்தி. ஸ்தூலமான பிரெயின் வச்சுக்கோங்க, சூக்ஷ்மமான புத்தின்னு வச்சுக்கோங்க. சம் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் இருக்குது. ஆனால் இந்த மோட்சத்தில் மட்டும் ரிமூவல் ஆஃப் இக்னரன்ஸாக இருக்குது. தெர் இஸ் நோ ஃபிக்ஸேஷன் ஆஃப் நாலேஜ். இது கொஞ்சம் பின்னாடி புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே அது உணரும்போது அது தெரியும் பல விருத்தி இல்லையா இல்லையான்னு. இப்போ நம்ம நிராலம்ப உபநிஷத்து போவோமா?